Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக அரசியல்களும் ரொம்பவே ஃபயராக இருக்குது. பல கட்சி தலைவர்களும் மாற்றி மாற்றி ரோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி கருத்து மோதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வர்றதால தேர்தல் களமும் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. இப்படி அரசியலில் சுட சுட கிடைச்சிருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்றைய பக்கா பாலிடிக்ஸில் பார்க்க போகிறோம். என்டிஏ கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கவே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கூட்டணியில் தாவேகா சேருமாங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். முக்கியமாக தமிழ்நாட்டில் எல்லா துறைகளும் வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன். கூட்டணி பேச்சுவார்த்தை முன்னாடி முடிஞ்சு கூட்டணி தலைவர்கள் மட்டும் சந்திச்சிருந்தோம். இல்லை, இதுவரையிலும் தொகுதி பங்கீடு பற்றி எதுவும் பேசவில்லை. அதற்கான நேரம் இல்லை. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இல்லை, அதாவது எந்தெந்த துறைன்னு சொன்னால் அது பதில் சொல்லலாம். அனைத்து துறைகளும் உயர்ந்திருக்குன்னா அனைத்து வகையிலும் தமிழ்நாடு இன்றைக்கி தாழ்ந்து போயிருக்கிறது. இந்தியாவிலே எல்லா மாநிலத்தை காட்டிலும் அதிகமாக சூசைடு பண்ணக்கூடிய மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடுக்கு அவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்குது. அவர்களுக்கு ஒரே ஆப்ஷன் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். பணபலம், அதிகார பலம் அனைத்தையும் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அவர்கள் சேர்த்து குமித்து வைத்திருக்கிறார்கள். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகையும் தரவில்லைங்கிற டைலாக் தான் எனக்கு இந்த வீடியோ பார்த்தா ஞாபகம் வருது. அப்படி மேயர் பிரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. இப்படி போயிட்டாங்க சஞ்சய் சார். சஞ்சய் சார் வெயில் தெரியுது. இங்க வாங்க, இங்க வாங்க. மழை இருக்கும். நெகோசியேஷன் பற்றிலாம் வெளியே சொல்ல முடியாதுங்க. ஆனால் அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஆனால் என்ன, அதுக்கேற்ற அரசியல் சூழல் தான் இப்போ இல்லைன்னு திமுகவோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன். எங்களுக்கான அதிகார பகிர்வு குறித்து எங்கள் கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து கொண்டோம். திமுக தரப்பில் எங்கள் கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள். தலைவரோடு இது குறித்து விவாதித்த பின்னர் உங்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில், சிறப்பான முறையில் நடந்தேறியிருக்கிறது. பேச்சுவார்த்தையில் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து எதுவும் நாங்கள் பேசவில்லை. எங்களுக்கான அதிகார பகிர்வு என்பது எங்கள் வலிமைக்கு ஏற்ப அமைய வேண்டும், எங்கள் பங்களிப்புக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எத்தனை தொகுதிகள் என்பது குறித்தும் திமுக குழுவுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அந்த எண்ணிக்கை உறுதியான பிறகு உங்களுக்கு தெரிவிப்போம். ராஜ்யசபா பற்றி நாங்கள் பேசுகிறோம். பாண்டிச்சேரியிலும் எங்களுக்கு இடம் வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். ஒரு பொது தொகுதியும் வேண்டும், தனி தொகுதிகளும் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். பாண்டிச்சேரியில் அது முதல்ல எண்ணிக்கை முடிவான பிறகுதான் எந்தெந்த தொகுதி எந்தெந்த பகுதி என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். இப்போதைக்கு எங்கள் எண்ணம் என்ன என்பதை, எங்கள் விருப்பம் என்ன என்பதை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதனை தலைவரோடு நாங்கள் பகிர்ந்து கொண்ட பின்னர் உங்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுப்போம் என்று கூறியிருக்கிறார். இதெல்லாம் கூட்டணி கட்சிக்கு இடையிலே உள்ள அரசியல் ரகசியங்கள். இதை நம்ம வெளிப்படையாக பேச முடியாது. அது நாங்கள் எங்களுக்குள்ள நெகோசியேஷன். அந்த நெகோசியேஷனில் என்ன ஃபைனல் ஆகுதோ அந்த ஃபைனலாக உங்களுக்கு சொல்லுவோம். எனது வெட்டி தளபதியா
தமிழ்நாட்டை தாவேக்காவுடைய வெட்டி தளபதி தான் ஆள போறாரு, முக்கியமா ஒரு வரலாற்றையும் படைக்க போறாரு விஜய் அப்படின்னு பேசியிருக்காரு தாவேக்காவுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன். என்னதான் இருந்தாலும் டங்கு ட்விஸ்ட் ஆகக்கூடாதுல்ல சார்ங்கிறது தான் இப்போ நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸா இருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதியிலும் டிவிகேவுடைய வெட்டி தளபதி தான் தமிழ்நாட்டை ஆளப் போகிறார் என்ற வரலாறு படைக்கின்ற காலமாக தான். தாவேக தலைவர் விஜய் தலைமைச் செயலகத்தில் நிச்சயமா தேசிய கொடி ஏற்றுவாரு அப்படின்னு பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் பேசியிருக்காரு. இதுக்கு அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் தலைமைச் செயலகத்திலலாம் தேசிய கொடி ஏற்ற மாட்டாரு, அதுக்கு பதிலாக பக்கத்திலேயே ஒரு லேண்டு வாங்கி அங்கே வேணா கொடி ஏற்றுவார் அப்படின்னு செம்மையாக கலாச்சிருக்காரு. போகிற போக்கில் காங்கிரஸ் திமுக கூட்டணி பற்றியும் பேசியிருக்காரு. அதை பார்த்துடலாம். அது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையாக இருந்தாலும் அவர்கள் அங்கே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் பேசுகிறார்கள். அதில் வருகிற முடிவைத்தான் நாங்கள் சொல்ல முடியுமே ஒழிய அதுக்கு அப்பாற்பட்டு அதற்கு கருத்து சொல்ல முடியாது. அவங்க கட்சிக்கு ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. எனவே அது இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு திருமணத்திற்கு கூட பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது 1000 விதமாக பேசி அதற்கு பின்னால் எவ்வளோ அந்யோன்யமாக வருகிறார்கள். அது மாதிரி தான் இதுவும். அதனால் அதை பற்றி இப்போ நாங்கள் பேசுகிறது சரியாக இருக்காது. எங்கள் கட்சியில் கட்டுப்பாடு, பெரிய கட்டுப்பாடு உள்ளது கட்சி. அங்கே வந்து அதற்கு நான் அமைப்பை போட்டிருக்காங்க. அங்கே அந்த குழு பேசி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவு தான். அவர் வந்து மாஜி நண்பர்னு சொன்னார். இன்றைக்கும் நண்பர்னாக்க இன்றைக்கும் நண்பர் தான், அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அப்புறம் அவர் அப்படி தான் சொல்லுவார். அது எங்கேயாச்சும் செக்ரட்டரியேட் பக்கத்தில் எங்கேயாச்சும் இடம் பார்த்துக்கலாம் கொடியேற்றுறதுக்கு, அங்கே ஏற்றுறதுக்கு வழி இல்லை. திமுக அப்படிங்கிற கட்சி இனி தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே இருக்கக்கூடாதுங்க. முக்கியமா ஒரிஜினல் அதிமுக இங்க இருக்கு, ஆனா டூப்ளிகேட் அதிமுகவா திமுக மாறி இருக்குன்னு பேசியிருக்காரு முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன். அது பார்த்துட்டு வரலாம். திமுக இனி இருக்காது, இருக்கவும் கூடாது. அப்படி ஒரு கட்சியே தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இருக்கக்கூடாது. வேறு கட்சியிலே போய் வீணாய் போனவர்களை எல்லாம் அழைத்து தங்களுடைய கட்சிகளை சேர்த்து அதிமுக ஒரு மாற்று கூடாரமாக திமுக இன்றைக்கு ஆகி இருக்கிறது என்பதை நான் இங்கே திட்டவட்டமாக சொல்லிக் கொள்கிறேன். அதிமுக ஒரிஜினல் இங்க இருக்கு, டூப்ளிகேட் அதிமுகவா திமுக மாறி போயிடுச்சு. அதான் உண்மை நிலைமை. மு.க. ஸ்டாலின் இந்த 5 ஆண்டு காலத்தில் புதிதாக ஒரே ஒரு மாவட்டம் கொடுத்திருக்கிறாரா? புதிதாக ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறாரா? புதிதாக ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கிறாரா? திருப்பூருக்கு புதிதாக ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாரா? எதுவுமே செய்யாத, செயல்படாத ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக யாருக்கும் எந்த ஒரு வருமானத்தையும் கொடுக்கலங்க. அதுக்கு பதிலாக விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்தி 60 மாசத்துல மக்களோட வருமானத்தை எல்லாம் போக தான் வச்சிருக்கு அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன். விலைவாசி உயர்வை 5 வருடத்துக்கு முன்பு நீங்க ஒரு பை எடுத்துட்டு போனீங்கன்னா 3000 ரூபாய் இருந்ததுன்னா மளிகை ஜாமான் வாங்கிக்கலாம், அரிசி வாங்கிக்கலாம். அதே மளிகை ஜாமான அரிசி வாங்கணும்னா இப்ப போய் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா 7000 இருந்து 8000, ஒரு மாசத்துக்கு 4 இருந்து 5000 ரூபாய் உங்களுக்கு அதிகமான உங்களுடைய பணம் செலவாயிருக்கு. வேலை செஞ்சுச்சு பார்க்கணும். 60 மாசத்துல 3 லட்சம் ரூபாய் பணம் உங்க பணம் தான் போயிருக்கு இந்த ஆட்சியில. அவங்க ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கல. ஆகவே இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும். மீண்டும் தமிழகத்தில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் வர வேண்டும். அதே போல இன்னைக்கு நாம் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கின்றோம், அனைத்து குடும்பங்களும் இன்றைக்கு சிரமத்தில் இருக்கின்ற காரணத்தினால தேர்தல் முடிந்த அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்கின்ற நல்ல செய்தி இந்த வேலையில சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த அரசியலில் எல்கேஜிலேருந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு தமிழக மக்கள் நீதி கட்சியுடைய மாநில அவைத்தலைவர் செல்வம். இவர் என்னைக்கு எல்கேஜில இருந்து படித்து அரசியலை PhD முடிக்கிறது? சரி, அது எதுக்கு நமக்கு? அவர் பேசுனதை பார்த்துடலாம். எடுத்தோடனே நாம் ஒரு IAS எழுதுறதுக்கும் IPS எழுதுறதுக்கும் எல்கேஜில படிக்காம போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நான் எந்த தொகுதியும் கிடையாது. ஏன்னா இவங்க அந்த கட்சியில பரம்பரையா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இவங்க அனுபவப்படம் அதிகமா இருக்கும். இப்ப புதுசா நாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னைக்கு நாங்க போன எலெக்ஷன் நாங்க ஏன் சந்திக்கல? எங்களுக்கும் ஒரு அனுபவம் வேணும்ல.
அதனால சந்திக்க இந்த எலெக்ஷன் கண்டிப்பா சந்திப்போம். எங்களுக்கும் கொஞ்சம் அனுபவம் இருக்குங்கிறதுனால. கட்சியில இருக்கீங்களோ இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க போஸ்டர் ஓட்டுவோம் அப்படின்னு திமுக காரங்க பண்ண அட்ராசிட்டிய நீங்களே பாருங்க. திமுக சேர்ந்தவங்களோ சமூக விரோதிகளோ என்னுடைய போட்டோவையோ என்னுடைய பெயரை பயன்படுத்தி தவறுதலாக ஒரு போஸ்டர், நான் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கோ துணை முதலமைச்சர் அமைச்சருக்கெல்லாம் வந்து காலை சிலை வைக்கிறதுக்கு நான் வச்சதுக்கு நன்றி சொன்ன மாதிரி ஒரு தவறான ஒரு சித்தரித்து கண்டிப்பாக காவல்துறை வந்து இது பாகுபாடு இல்லாமல் இது மிகப்பெரிய சமூக விரோத செயல். ஏன்னா ஒருத்தரோட ஃபோட்டோவையோ ஒருத்தரோட பேரையோ அவங்க அனுமதி இல்லாமல் ஒரு போஸ்டர் அடித்து கடைவீதியில் ஒட்டுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய மோசமான செயல். இந்த மாதிரி இழிவான அரசியல் வந்து இந்த காங்கியத்தில் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. முதல் முறையாக இந்த இழிவான அரசியலை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இது அரசியலுக்கு ஒரு ஒழுக்கமான விஷயம் அல்ல. அதனால் காவல்துறை ஆய்வாளரோ துணை கண்காணிப்பாளரோ இது மேலே நடவடிக்கை எடுக்கணும். திமுகவில் உழைக்கிறவங்களுக்கு அங்கீகாரமே இல்லைன்னு மனசு நொந்து போன திமுக நிர்வாகி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வெற்றி தமிழர் கழகம் அப்படிங்கிற கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு. எலெக்ஷன் முடியறதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ. பல்வேறு காலகட்டங்களில் இந்த தொடர்ந்து இந்த கட்சிக்கு எங்கெங்கே இடைத்தேர்தல் எல்லாத்துக்கும் நம்ம பணியாற்றிட்டே வரோம். நம்ம திராவிட இயக்கத்தில் வந்து நம்ம சமூக நீதி, சமத்துவம், சமநீதின்னு நம்ம பேசுகிறோம். இதில் வந்து எங்கேருந்து வந்து உழைக்கிறவனுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து அவங்கள ஒரு பதவியில் வச்சு பார்க்கணுமே, பார்க்க விரும்பலையா? இதில் என்ன ஜாதி எங்கேருந்து வருது? இந்த வெற்றி தமிழர் முன்னேற்ற இருக்குது, 1000 கட்சி இருக்குது. நீங்கள் 1001 வந்து நீ என்னடா செய்ய போகிற? அவனே இருக்க கட்சிக்கே வேலை இல்லாமல் இருக்குது, நீ வந்து என்ன பண்ண போகிற அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் எல்லா பேர்த்து மாதிரியும் சராசரியாக நம்ம கட்சி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்றதில்ல. விஜயை சிஎம் ஆக்கிட்டீங்கன்னா என்ன பதவி வேணுமோ அந்த பதவியை நான் உங்களுக்கு வாங்கி தரேன், ஆனால் 50 நாளைக்கு 51 விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது, முக்கியமாக தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எங்கள் கூட நீங்கள் ஒத்துழைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் பாலமுருகன். என்னதான் இருந்தாலும் இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. 2024 முதல்வர் ஆக்குவோம், அவ்வளோதான். அது ஒரே நோக்கம் தான் நம்மளுக்கு. தளபதியை சிஎம் ஆக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் என்னென்ன பொறுப்பு கிடைக்குமோ அது கண்டிப்பா தளபதி எல்லாரையும் கண்டிப்பா வாங்கி தருவாங்க. ஆனா நாங்க தளபதி முதல்வர் 26 தளபதி தான் முதல்வர். இவ்வளோ நாள் திமுகன்னு சப்போர்ட் பண்ணாங்களா இப்போ பொசுக்குன்னு போய் வேற கட்சியில் சேர்ந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக அறிவாலயம் பக்கம் யார் போனாலும் அவங்கள கூட விட்டு வைக்காம கட்சிக்குள்ளே இழுத்து போட்டு கூட்டணியில் வந்து சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கட்சியில் ஆட்களை சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு திமுகலேருந்து விலகி இப்போ நிறைய பேர் வேற கட்சியில் சேர்றாங்க. அப்படிதான் இப்போ திமுகலேருந்து விலகி நிறைய பேர் பாஜகவில் சேர்த்துட்டு இருக்காங்க. அது பாருங்க. கமல் என்கிற பிரதீப் அவர்கள் மரியாதைக்குரிய செல்வம் அவர்கள் இளவல் அருண் அவர்கள் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு. எனக்கு இப்போ இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியோட பொதுக்கூட்டத்துக்கு அதிமுக தொண்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தலையில் ரெட்டை இலை சின்னத்தை வந்து சுமந்து டான்ஸ் ஆடியிருக்காரு. அதை பாருங்க. இப்படி பல அமர்க்கலமான சம்பவங்களை பக்கா பாலிடிக்ஸ்ல பார்த்தோம். அடுத்து வேற ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.